எல்லோருக்கும் வணக்கம். முருகா, என்ன உன் திருவிளையாடல்? தொடர்ந்து 10 நாளாக ஷேர் மார்க்கெட் சந்தோஷமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. இதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிஃப்டி தொடர்ந்து மேல் நோக்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல், இன்னொரு மிக முக்கிய காரணமாக நேற்றைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஸ் 3239 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல். இந்த சமயத்தில் நானு ரவுடி தான் அப்படின்ற மாதிரி டிஐஸ் ஊடால பூந்து ஒரு 3136 கோடிக்கு வித்துட்டாங்க. ஆஹா, நாங்கள் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, உனக்கு கேட்டுருச்சே ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு 10,000 கோடிக்கு மட்டும் போடு. 1000 கோடிக்கு 100 பாயிண்ட் கணக்குக்கு நீ 10,000 கோடி போட்டினாக்கா ஒரு வேளை 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி பழையபடி ஒரு 24,000 அல்லது 25,000 வந்துருச்சுன்னா உனக்கும் ஜாலி. மறுபடியும் நீ லட்சக்கணக்கான கோடிகளில் விற்றுக்கலாம், எங்களுக்கும் ஜாலி. ஏன்னா இப்போது நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகளில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் ஒரு 50-60 லட்சம் கோடி, டிஐஸ் ஒரு 50-60 லட்சம் கோடி, அப்புறம் ப்ரொமோட்டர்கள் அவங்க ஒரு 200-300 லட்சம் கோடி, அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் பல லட்சம் கோடி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னவோ பண்ணிக்கிட்டு போங்க. ஆனால் ஒரு 10,000 கோடி எஃப்ஐஸ் போட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ரீட்டைல் பீப்புளெலாம் கொஞ்சம் தான் பணம் ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு 2000-3000 பாயிண்ட் ஏறினா ஜாலி தானே. ஸோ பல பேர்த்தினுடைய விளக்கு பூஜைகளின் பிரார்த்தனைக்கு ஏற்ப 3000 கோடி எஃப்ஐஎஸ் போட்டாங்க. இன்னொரு 7000 கோடி போட்டால் பரவாயில்ல. ஆனால் இது ஏதாவது ஒரு குறியீடா அப்படின்றது தெரில. அடிமேல் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முத்தத்துக்கு மேல் முத்தம் கொடுத்து திக்குமுக்காட செய்தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக ஏகப்பட்ட பங்குகள் ஏறி இருக்கு. இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ்னு ஒரு பங்கு, ஜூபிட்டர் வேகன்ஸ்னு ஒரு 11. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல், இந்த ரெட்டிங்டன் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், முத்தத்துக்கு மேல் முத்தம் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கிறதுலே ஹையில் இருக்கான். பட் மற்ற பங்குகள் இன்னைக்கு 7% 8% ஏறி இருக்கான். அவன் எங்கிருந்து ஏறி இருக்கானுங்க? 1 இயர் லோல இருந்து 6 months லோல இருந்து அப்படித்தான் கீழிருந்து ஏறி இருக்கானு. இந்த டாடா குரூப் தேஜாஸ் நெட்டு கூட எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா எங்கிருந்து ஏறுறான்? கிட்டத்தட்ட 6 months லோல இருந்து ஏறான். பட் இன்னைக்கு இருக்கிறதுலே சந்தோஷத்துக்கு சந்தோஷம் யாருன்னா ரெட்டிங்டன் தான். அட போங்க, நீங்க மட்டும் முத்தத்திற்கு மேல் முத்தம்னு சந்தோஷமா இருக்கீங்க, எங்களுக்கு இடிக்கு மேல் இடியாக இன்றைய மார்க்கெட்லேயே இறங்கியிருக்கக்கூடிய சில பங்குகள் இருக்குது. அதுலேயும் ஃபேமஸான பங்குகள் ஏம்பர்னு ஒன்று, விஜயா டயக்னாஸ்டிக்ஸ்னு ஒன்று. மேபி இப்படி இருக்கலாம், இந்த பங்குகள் எல்லாமே உச்சத்தில் இருந்த பங்குகள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சமீபத்தின உச்சம்தான். ஏம்பர் அப்படின்ற பங்கை பார்த்தீங்கன்னாலும் அதுவும் மேபி உச்சம்தான். ஸோ மேபி அதான் லாபத்தில் இருக்கே, இதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது கீழே கிடக்கிறவனை பிடிச்சி ஏதாவது வாங்கி வைக்கலான்னு ஏதாவது போர்ட்ஃபோலியோ ரீஷபிள் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. பட் இன்னைக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லான முதலீட்டாளர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்கன்னா, இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாவம் இது போன்ற சில பங்குகள் இருக்குது. திடீர்னு சில ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக, தனித்தனி ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக அந்த செக்டருக்கு நியூஸ் வரல. ஆனால் அந்த ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனிலையுமே சில தகவல்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு கம்பெனியுமே நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு 3%, மணப்புரம்லாம் 8% ஏறி வந்துட்டான். பூனாவாலா ஃபின்கார்ப்புமே 4% ஏறி வந்திருக்கான். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸுடைய தகவல் என்ன அப்படின்னா, 3% ஏன் சந்தோஷமாக ஏறி இருக்கா அப்படின்னா, ராஜீவ் ஜெயின் அவர்களை வந்து வைஸ் சேர்மனாக பதவி உயர்த்திருக்காங்க. மிஸ்டர் அனுபவ் அப்படின்றவரை வந்து எம்டியை மாற்றிருக்காங்க. அதாவது இந்த மேனேஜிங் டைரக்டருன்றவங்க வந்து டே டு டே ஒர்க்கை வந்து அவங்க ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு போர்டு மெம்பராக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் லீடு பண்ணுறது யாருன்னா இந்த சேர்மன் தான். பிளானு விஷன் எல்லாமே சேர்மன் கிட்ட இருந்தால் வரும். நம்ம குடும்பத்துலேயும் நம்ம தான் சேர்மன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பேச்சை இங்கே யார் கேட்குறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பல இடங்களில். நண்பர்களே, இப்போ பொறுத்த வரைக்கும் கோல்டுலேயும் ஒரு மகிழ்ச்சி தான் இருக்குது. மற்ற இடங்கள்லையும் எதுலேயும் பெரிய ஷாக் அப்படின்றது இல்லை. இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இனி 2K கிட்ஸுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கிட்ஸுக்கும் 80s 90ஸ்னு யாராக இருந்தாலும் இனி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சமத்துவம், ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்துருச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? நேற்று அந்த மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் எஃப்ஐஐஸ் நேற்று பணம் போட்டிருக்காங்கனாலையும் மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஆயிடுச்சு. அந்த காலத்திலேயே பழம் தின்னு கோட்டை போட்டவங்களுக்கு எவ்வளவு தூரம் கீழே இறங்கினாலும் மேபி மேல் நோக்கி ஏறி வரலாம். அது ஒரு லாபம் செய்யும் கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில், அவனுடைய செக்டர் என்பது எதிர்கால செக்டர் நோக்கி இருக்கும் பட்சத்தில், சில கும்பாக்குட்டி பங்குகள் போன்ற சில பங்குகள் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விலை பிரைஸ் வந்து இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்னு எடுத்தோம்னு வச்சிங்களேன்,
அந்த காலத்திலிருந்தே இவன் கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி இதை ட்ரெண்டிங் கிளி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க சில பேர். இப்படி ட்ரெண்டிங் கிளியாக இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றது அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பங்கு 50% 80% எல்லாம் இறங்கி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்களும் பார்த்து பழகிட்டதுனால இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட்டில் சமத்துவம் அப்படின்றது வந்துடுச்சு. அந்த காலத்து ஆளுகளும் சரி இந்த காலத்து பசங்களும் சரி இப்போ எல்லாருக்குமே ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இயங்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இனி போக போக இன்னும் மிகப்பெரிய அளவில் தான் ஒரு காம்படிஷன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த 2K கிட்ஸ் அவங்ககிட்ட இருந்தெல்லாம் ஸ்டாக்கை பிடுங்கணும் அப்படின்றதுக்காகவே பல பங்குகள்லாம் வந்து இப்போ இறக்கி விட்டுருப்பாங்க. இறக்கி விட்டு அவங்ககிட்ட போய் FISO DISO வாங்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கும். இனிமேல் அவங்களும் எதிர்காலத்தில் உஷாராயிருவாங்க. அப்புறம் புதுசாக வரவன் எவனாத்துக்கிட்ட தான் மொட்டை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தில் 50% 80% இறங்கினாலும் இப்போ புதுசாக வந்த ஆட்கள் பயப்பட மாட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து 2K கிட்ஸோட எல்லாரும் சேர்ந்து கை போட்டுக்கிட்டு புதுசாக எவனாவது ஒருத்தர் மொட்டை வருவான். ஏயா புதுசாக எவனாவது வந்தாக்கா அவன் மண்டையில் தபேலா வாசிப்பில்லைங்களா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து புதுசாக வர்றாங்க ஆளுகளை பயமுறுத்தி ஏதாவது விளையாண்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். நண்பர்கள், இந்த சமயத்தில் இந்தியன் பேங்க்லேயுமே ஒரு நல்ல தகவல் என்ன அப்படின்னா, சமீபத்தில் பல பேர் பல கார்பரேட் கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய போர்டுமே இன்னைக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். இந்த நேரத்தில் இந்த பங்கு இன்னைக்கு ஒரு 1% ஏறி இருக்கு. ஆனால் இதனுடைய வருஷத்தினுடைய கணக்கு பார்க்கும்போது தற்போது வரைக்கும் ஒரு அடிவாரம் என்பதில் தான் இருக்கிறது. ஒரே ஒருத்த வேணும், அவனை வச்சு ஊரை காலி பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நல்ல ஆள் இந்த ஆக்சென்சர் தான். இந்த ஆக்சென்சர்னுடைய ரிசல்ட் நேற்று வந்ததை தொடர்ந்து கிட்டத்தட்ட 7% இறங்கியிருக்கான். எப்பவுமே இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட்டை பார்க்க மாட்டாங்க. இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்ன கைடன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. இவங்க கொடுக்குற கைடன்ஸ் வந்து உலகம் முழுவதும் அஃபெக்ட் பண்ணுது. அமெரிக்காவினுடைய டெக் ஸ்டாக்ஸ் அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி பங்குகளை போட்டு குப்புறப்படுக்க வச்சிருவான். அந்த வகையில் அவன் கொடுத்த கைடன்ஸ் கொஞ்சம் சுமார் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே இந்த இன்ஃபோசிஸ் போன்ற சில பங்குகளையெல்லாம் இன்னைக்கு காலையில் மிக பெரும் ஒரு சரிவில் தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நம்மளால நீ போயா குப்பா குட்டி அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டாங்க நம்ம இன்ஃபோசிஸ் எல்லாம். பட் இருந்தாலுமே ஒரு வருட பீரியட் 6 மாத பீரியட் அப்படின்னு பார்க்கல, பாவம் இன்ஃபோசிஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி, அவனே பாவம் சரிஞ்சு தான் கிடக்கிறான். இதுக்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த பகுதி பூரா இருந்தார். இன்னைக்கு புதுசாக இந்த ஆக்சென்சர் அப்படின்ற ஒரு தகவல். பட் இந்த ஆக்சென்சர் தகவல்லாம் ரொம்ப டெம்பரவரி, ட்ரம்ப் தான் பர்மனன்ட். நண்பர்களே, சமீபத்தில் டாடா குரூப் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி கிடக்கு. அதில் எவனாவது ஒருத்தர் 2 பேராவது பெயர் சொல்லும் பிள்ளையாக மேல் நோக்கி வருவானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் இந்த டாடா கம்யூனிகேஷன் அப்படின்ற பங்கு லோ லெவல்லேருந்து ஒரு 300 ரூபாய்க்கு மேலே ஏறி வந்திருக்கான். அதே மாதிரி இந்த தேஜாஸ் நெட்வொர்க் அப்படின்ற பங்கு அவனும் லோ ரேட்டில் இருந்தவன் தான். அவனும் கிட்டத்தட்ட இன்றைக்கி எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு 15% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இது வந்து ஒரு வகையில் டாடா குரூப் பங்குகளை வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி அப்படின்றது இருக்குது. இந்த ரெயில்டெல் கார்ப் அப்படின்ற கம்பெனிக்கு காந்த கண்ணழகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மினிஸ்ட்ரியிலிருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எவ்வளவு அமௌண்ட்டுன்னு கேட்காதீங்க. இந்த பங்கினுடைய மொத்த ஒரு குவார்ட்டர்லிக்கு சேல்ஸ் அப்படின்றது 768 கோடி பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 65 கோடி அப்படின்ற வருமானம் வரும்பொழுது குறைஞ்சது ஒரு 500 கோடி 1000 கோடி அப்படின்னு ஆர்டர் கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய தகவலாக இருக்கும். ஆனால் தற்சமயத்துக்கு இந்த ரயில்டெல்லிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்டர் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 16 கோடி அப்படின்ற மாதிரி தான் வருது. சரி, ஒன்றும் இல்லாததுக்கு இதாவது கிடைச்சிதே அப்படின்னு 52 வீக் லோனில் இருந்த பங்கு அதை இன்னைக்கு பிடிச்சி 5% ஏற்றி விட்டாங்க. இந்த 15-18 கோடி ஆர்டருக்கு இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லேயே அடிச்சது பம்பர் லாட்டரி யாருக்குன்னா இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு தான். என்ன காரணம்னா ஃப்ளாட்டாக இருந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் தகவல்கள் என்பது ஆல்ரெடி வந்துடுச்சு. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஓப்பன் ஆஃபர் 236 ரூபாய் அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி பெயின் கேபிட்டல் அப்படின்றவங்க இந்த குறிப்பிட்ட அளவு இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்குகளை அக்வஷன் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வந்தது. அந்த தகவல் வந்ததுலேருந்தே அவன் 218 220 ரூபா ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஓப்பன் ஆஃபர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் ஆஃபர் கிட்ட மேட்ச் பண்ணுற மாதிரியே அப்படியே பொறுமையாக ஏறி 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 கரெக்டாக அந்த ஓப்பன் ஆஃபர் அப்படின்ற ப்ரைஸ் பக்கத்தில் வந்து மேட்ச் ஆகிட்டான். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு ஃப்ளாட்டை ஓப்பன் ஆகி இந்த மணப்புரம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இவ்வளோ பெரிய லாபம் கொடுத்ததுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்றது இந்த ஓப்பன் ஆஃபர் அந்த ரேட்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அந்த தகவல் தான்.
இது என்னையா IndusInd பேங்க்குக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் ஒரு 1.5% அப்படின்றது IndusInd பேங்க் இறங்கிடுச்சு. ஆனால் அவங்க பல பேர்த்தினுடைய நம்பிக்கையை திருப்பி எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், நம்மளுடைய அக்கௌண்ட் டிஸ்கிரிப்பன்சிஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த புலனாய்வு பண்ணுறது யாருன்னா இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல் ஃபிம், யாருடைய தலையீடும் இல்லாத ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிம் அப்படின்றது அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே முடிவெடுத்திருக்காங்க. இது ஏதாவது நம்பிக்கை தருமா அப்படின்ற மாதிரி பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு 1.5% இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, சில நேரங்களில் ஸ்டாக் மார்க்கெட் என்பது ரொம்ப ஆச்சரியகரமாக சர்ப்ரைஸாக இருக்கும். இன்றைக்கி இந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி NIACL வந்து 8% பக்கம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஆனால் அதில் வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு IT பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி வந்திருக்கிறதாக ஒரு தகவல், கிட்டத்தட்ட 124 கோடிக்கு. பட் இருந்தாலும் அது மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கான். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கம்பெனி அப்படின்னா, இந்த கம்பெனி இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஹா நண்பர்களே, வர வர உலகத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு உலகத்தில் பல லட்சம் கோடிகள் அப்படின்றத தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கவுங்க நாட்டில், அவங்கவுங்க கம்பெனிகளில். அது மாதிரி இப்போ நம்ம ஆளுங்க, நம்ம கார்ப்பரேட் கம்பெனிலும் சமீபத்தில் ஏன் இருக்கக்கூடிய எல்லா செக்டர்லையும் போய் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் மாற்றி மாற்றி கிராஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட 45,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்கிறாங்க. பட் இந்த தகவலை தொடர்ந்து இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்கில் நல்லா தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனி. இருந்தாலும் அந்த குரூப் இறங்கி அடிக்கிறாங்க. 40,000 கோடி 20,000 கோடின்னு சர்வ சாதாரணமாக பல்வேறு தொழில்களில் இப்போ லேட்டஸ்ட்டாக இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, பல்வேறு நாடுகளில் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணையை தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸில் இயங்கக்கூடிய கம்பெனிகள் இருந்தெல்லாம் தகவல் வருது. நம்ம ஊரில் இந்த டிஃபென்ஸுக்காக பார்ட்ஸ் செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லேருந்து ஒரு ஷாக்கிங்கான தகவல் என்ன வருதுன்னா, BL என்ஜினியர் ஒருத்தர் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி உளவு செய்திகளை அங்கே சொன்னார், நம்மளுடைய சீக்ரெட்டுகளை அங்கே சொன்னாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த BLல போயிட்டு நான் சாதாரணமாக ஒரு சம்பளம் எவ்வளோங்க அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாதாரண ஒரு என்ஜினியருக்கே 40,000 1.5 லட்ச ரூபா வரைக்கும்லாம் சம்பளம் தர்றாங்க. பட் இருந்தாலும் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதத்தினுடைய லெவலில் பார்க்கும் பொழுதும் உச்சத்தில் தான் இருக்குது இந்த BL. அப்படின்னா என்ன அர்த்தம், யாருமே லாக் ஆகிருக்க மாட்டாங்க கடந்த ஒரு மாதத்துக்கு இடையில் உள்ளே போனவங்க. அதே மாதிரி கடந்த 6 மாதத்தினுடைய அளவில் போய் பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு லெவலில் உள்ளே போனவங்களும் இப்போ வரைக்கும் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அந்த ஒன்று தான் இப்போதைக்கு ஆறுதல். நண்பர்களே, பெங்களூர் ரியல் எஸ்டேட் சுமாராக இருக்குது, விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துக்கிட்டு இருக்கீங்கள. இந்த பாம்பே மட்டும் என்றைக்குமே ரியல் எஸ்டேட்டு ஒரே மாதிரி க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குது. அங்கே லக்ஷ்மி நிவாஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான இடம். அது எத்தனை கோடிக்கு விற்றுருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு செகண்டில் யோசிங்க பார்ப்போம். 276 கோடிக்கு அது விற்றுருக்கு. அது சைஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 19,891 ஸ்கொயர் ஃபீட்னா சென்ட் கணக்கில் பார்த்தோம்னா 45 சென்ட் தான் கணக்கு வருது. ஆனால் விற்றது எத்தனை கோடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 276 கோடி. இதனால் வந்து ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நண்பர்களே, ரிசல்ட் சீசன் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. அதில் இந்த PVR ஐநாக்ஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் பாவம் மனசு நொறுங்கி போயிருக்காங்க. இயர் லோவில் இருக்குது. அவன் பண்ண வேலை சமீபத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு குவார்ட்டர்களாக நஷ்டம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு 36 கோடி போன டிசம்பரில் லாபம் பண்ணியிருந்தான். ஸோ இப்போ வரக்கூடிய Q4 ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவா எங்களை காப்பாற்று அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இவங்க யாரை பார்த்து வேணும்னா, இந்த மாதிரி நல்ல நல்ல லீடிங் ஆக்டர்ஸ்லாம் திரைத்துறை விட்டு போயிட்டாங்களா, அவங்கெல்லாம் இருந்து எப்படி 100 கோடி 200 கோடி வசூல் கன்ஃபார்ம் இருந்தது. ஆனால் அவங்க என்னடானா அரசியலில் போய் உட்காந்துட்டாங்க. 2026க்கு அப்புறம் கீது ஏதாவது வர்றாங்களா என்ன அப்படின்றது தெரியல. இந்த நேரத்தில் வந்து இங்கே பாருங்க நண்பர்களே, 50 கோடி நம்ம கையில் கொடுத்தா கொண்டே பேங்க்கில் டெபாசிட் பண்ணி நடுவூட்டில் படுத்து கிடப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு தோப்புக்கு இது வாங்கிட்டு தென்னை மரத்துக்கு நடுவில் படுத்து கிடப்போம். ஆனால் பெங்களூரில் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 50 கோடி கொடுத்து வோல்ஃப் டாக், ஓநாய் நாய் அப்படின்ற மாதிரி ஒன்று வாங்கியிருக்காப்புல. நடிகர் செந்தில் அவர்கள் ஒரு படத்தில் நாய் மேலே வெள்ளாட்டு தோலை போற்றி வெள்ளாட்டுன்னு சொல்லி வித்துட்ருவாப்புல. அந்த மாதிரி அது 2-3 நாள் கழித்து இவர் வீட்டில் வச்சு வளர்த்துனதுக்கப்புறம் தான் இது என்ன எப்படி அப்படின்றது தெரிய வரும். எது எப்படியோ நம்ம நாட்டில் பணம் அப்படின்றது அதிகமாக கையில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் 10-12 நாளுக்கு மேலே நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கு. இனி இந்த வாரம் வேற முடிய போகுது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.